இந்த தை அமாவாசை வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா, அ த தகப்பனார் அதாவது தகப்பனார், தாய் இருக்கும்போது மகன் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. மகன் பண்ணக்கூடாது. தாய் தகப்பன் இருக்கும்போது நான் வந்து அமாவாசை வழிபாடு பண்றேன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா தாய் தகப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு உதவி பண்ணணும். பொருள் உதவி, எல்லா உடைகள் வாங்கி குடுக்குறது, அதெல்லாம் அம்மா, அப்பாவுக்கு வாங்கி குடுத்துட்டு இருக்கிறதா சிறப்பாக இருக்கும். அப்ப நீங்க பண்ணக்கூடாது. என் தாத்தா, பாட்டிக்கு பண்றேன், எங்க அப்பா, அம்மா பண்ணல, அதனால நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அதே மாரி கல்யாணமான ஒரு பெண் வந்து, நான் எங்க அம்மா, அப்பாவுக்கு பண்றேன் அப்படின்னு சொன்னா, அதுவும் பண்ணக்கூடாது. அதுவும் பண்ணுனா அது உங்களுக்கு ஆகாது. அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு பெண் வந்து அம்மா, அப்பாவுக்கு பண்ணலாம். கல்யாணம் ஆன பெண் வந்து அம்மா, அப்பாவுக்கு பண்ணக்கூடாது. ஒரு செடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புடுங்கி வச்ச பிறகு, அங்க தான் காய், பழம், கனி, எல்லாம் பூக்கள் எல்லாமே அந்த மண்ணுக்கு தான் உரியதாக இருக்கும். அந்த செடி வளர்ந்த இடத்துக்கு எது செய்தாலும் வராது. உண்மை. உரமோ எதுவும். ம். அப்போ ஒரு பெண் என்பவள் ஒரு ஒரு செடி மாரி. ஒரு இடத்துல இருந்து புகுந்து இன்னொரு இடத்துல நட்டு வச்சுட்டாங்க. அப்போ அவள் செய்யும் கரும காரியங்கள் ஃபுல்லாவே அவள் புகுந்த வீட்டுக்கு தான் சரியாக வரும் ஒழிஞ்சு, பிறந்த இடத்துக்கு வந்து சேராது. அப்ப நீங்க செய்ற தர்ப்பணம் ஒரு பெண் வந்து தர்ப்பணம் பண்ணும்போது, அவளுடைய மாமா, மாமி வந்து உயிரோட இருக்கும்போது, அவள் அம்மா, அப்பாவுக்கு செய்தான்னா, அவங்க மாமா, மாமியை தாக்கும். இல்லாட்டா கணவரை தாக்கும். இதனால அவங்க வந்து கல்யாணம் ஆன பெண் பண்ணுவது மிக தவறு அப்படிங்கிறது முக்கியமானது. கல்யாணம் ஆகதுக்கு முன்னோக்கி நீங்க வந்து அந்த செடி வந்து எங்க இருக்கும்னா, அந்த பிறந்த இடத்திலே இருக்கும். அப்ப அவ பண்ணும்போது, அது அந்த இடத்துக்குரியதாக தான் மாறும். அதனால பெண் வந்து அந்த தர்ப்பணம் பண்ணும்போது இந்த இடத்த கவனமா கவனிக்கணும் அப்படிங்கிறது. மீதி அனைவரும் பண்ணலாம் அப்படிங்கிறது முக்கியமானது.